வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு பக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கா. ஆனால் அந்த கூட்டத்தில் சிஎம் அவர்களை பார்த்துருக்க மாட்டீங்க. செஷனில் கவனிச்சிங்களா? ஆக்சுவலாக அந்த டைமில் வேறு இடத்துல இருந்தாருங்க. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கே நடந்த தரமான சம்பவங்கள் என்னென்னு இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம சென்னை மாநில கல்லூரி இருக்குல்ல, இங்கே போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற பேரில் ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்த ஈவெண்ட்டில் பெருந்திரளாக மாணவர்கள் பல தரப்பினரும் கலந்துக்கிட்டு உறுதிமொழி ஏற்றாங்க. இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சிக்கு யார் தலைமை? வேறு யார்? சிஎம் விஜய் அவர்கள் தான். அவர் ஈவெண்ட்டு கிளம்பி வந்துட்டாருங்க. அதுவும் கான்வாய் புடை சூட அவர் அந்த ஈவெண்ட் ஸ்பாட்டுக்கு வந்தார்ல, அதுவே மாசாக இருந்துச்சு பார்க்குறது, ட்ரோன் ஷாட்லாம். இன்னொரு பக்கம் அவர் இந்த என்ட்ரி கொடுத்தாரு பாருங்க உள்ள. அப்போ அவரை பார்த்த மாணவர்கள்லாம் அவ்வளோ ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நிகழ்ச்சி இனிதே தொடங்குது தமிழ் தாய் வாழ்த்தோடு. விருதுகள் வழங்கும் விழாவிற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது விழா நிகழ்விடத்திற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டின் எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மகத்தான தருணம்தான் இன்றைய நிகழ்வு. போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி. போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற உயரிய இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வரும் உறுதியான நடவடிக்கைகளின் அடையாளமாக இந்த மாபெரும் உறுதிமொழி நிகழ்ச்சி இன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். தமிழக பெண்களின் பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகாரமளிப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் சிங்கப்பெண் அதிரடி படையை உருவாக்கி புதிய முன் உதாரணம் படைத்த முன்னணி தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேகம், வெளிப்படையை அடிப்படையாக கொண்டு வெற்றி தமிழகத்தை உருவாக்கும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிது, தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும், தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிலமை திறவியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. அங்கே ஃபுல்லாக எந்த அளவுக்கு மாணவர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் இருந்தாங்களோ அதே அளவுக்கு இணையா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் விருதுகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இதில் போலீஸ்காரங்க ஒவ்வொருத்தராக வந்து விருதுகள் வாங்கிட்டு இருந்தாங்களே, அந்த டைமில் காக்கியில் வந்து ஒரு குட்டி போலீஸு, அந்த போலீஸ் ஆஃபீஸரோட மகன் என்னவோ தெரியல, காக்கியில் வந்து குட்டி போலீஸு. இவரை பார்த்துட்டு சிஎம் அவர்கள் செம்மையாக எக்ஸைட் ஆகிட்டார். ஸ்டேஜில் எக்ஸைட் ஆகிட்டு அந்த குழந்தைய தூக்கி அந்த குழந்தைகிட்ட பேசுகிறாப்புல. அதுக்கப்புறம் குழந்தைய கீழே இறக்கி விட்டதுமே அந்த குழந்தை சல்யூட் அடிக்க, அந்த குழந்தைக்கு இவர் சல்யூட் அடிக்க, இது அந்த போலீஸ் ஆஃபீஷியல் அங்கேருந்து பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு மேடையில்.
போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு இந்த உறுதிமொழியை சிஎம் அவர்கள் வார்த்தைகளாக உதிர்க்க அங்கே அவையில் இருந்த எல்லாருமே திரும்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது அந்த டைமில் இவர் சிஎம் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார், எல்லாரும் கொஞ்சம் கையை இப்படி வச்சுக்க முடியுமா அப்படின்ட்டு. பர்மிஷன் கேட்டு பண்ணுறாருல, ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் தான் அவர் உறுதிமொழி சொல்ல அந்த வார்த்தைகளை அப்படியே எல்லாரும் பின்னாடி சொல்ல ஆரம்பித்தாங்க. எல்லாரும் எழுந்து நின்று உறுதிமொழியை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைக்க முடியுமா? தேங்க்யூ. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தேங்க்யூ. கண்கொள்ளா ஒரு காட்சியும் பார்க்க முடிஞ்சதுங்க அந்த ஈவெண்ட்டில். என்னன்னா, நம்ம செங்கல்பட்டு, நெல்லை, கோவை, தஞ்சாவூர் இங்கெல்லாம் போதைப் பொருட்கள் நிறைய பறிமுதல் செய்யப்பட்டிருக்கோல, அந்த போதைப் பொருட்களை அழிக்கிற பணிகள் நடக்குது பாருங்க. ஃபுல்லாக நெருப்பில் தூக்கி போடுறது, ஒரு பொட்டலமாக, இது போல விஷயங்களை காணொலி காட்சி மூலமாக சிஎம் அவர்களுக்கு காண்பிச்சாங்க. அந்த பொன்னான காட்சிகளை நீங்களும் பார்த்துருங்க. தமிழ்நாடு முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை அழிக்கும் மாநிலம் தழுவிய மாபெரும் நடவடிக்கை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் போதைப் பொருட்களை அழிக்கும் பணிகளை தற்போது காணொலி வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் வலைப்பின்னலை ஒழிப்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதற்கான வலுவான சான்றாக இந்த நிகழ்வு திகழ்கிறது. இந்த போதைப் பொருள் தடுப்புல சிறப்பான சேவையை வழங்கிட்டு இருக்க போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு முதல்வரோட காவல் பதக்கங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டுச்சுங்க. நல்லா சிரிச்ச முகத்தோடு எல்லா போலீஸ் அபிஷியல்ஸ்க்கும் சிஎம் அவர்கள் அந்த கௌரவத்தை அளிச்சாங்க.
இது கூடவே இந்த போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் இருக்குல்ல, இதுல சிறப்பா செயல்பட்ட பள்ளிகளுக்கும் விருது வழங்கப்பட்டுச்சு. இதுல முதல் பரிசு பார்த்தீங்கன்னா செங்கோடம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்குல்ல, அவங்க தட்டிட்டு போனாங்க. அண்ட் இதே மாதிரி பள்ளிகள் அளவுலையும் கல்லூரிகள் அளவுலையும் தன்னார்வலர்கள் அளவுலையும் எத்தனையோ பேர் இந்த போதை எதிர்ப்புக்கு எதிராக போராடுறாங்களே, இவங்களை ரெக்கக்னைஸ் பண்ற முயற்சியா அவங்களுக்கு விருது அண்ட் அது கூடவே காசோலைகளும் வழங்கப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சி இனிதே முடிவுக்கு வந்துச்சா? நிகழ்ச்சி நிறைவா தேசிய கீதம் பாடப்படுச்சு. எதுக்கு இந்த ஓப்பனிங்ல பாடின பாட்டையும் க்ளோசிங்ல பாடின இந்த பாட்டையும் அழுத்தி சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். பேரவையில் நடந்திருக்க சமீபத்த நிகழ்வுகள் கண்ணு முன்னாடி வந்து போகும். அண்ட் தேசிய கீதம் பாடி முடிக்கப்பட்ட பிற்பாடு மக்களோடு மக்களாக அமர்ந்து அவங்க கூட குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டாரு சிஎம் அவர்கள். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றார்கள். அனைவரும் தங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அரங்கில் உள்ள அனைவரும் தங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சோ சீட்ல எல்லாருமே உட்கார்ந்துட்டீங்கன்னா போட்டோஸ் நல்லா வரும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமல் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், போதைப் பொருள் புழக்கம் இருக்குல்ல, இதை ஒழிச்சிட்டாலே குற்றங்கள் 60% குறைஞ்சிரும். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ கிரைமில் அதிகமாகுதுன்னு பேசிகிட்டு இருக்கோல, அதுக்கு ஆரிஜினே பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் தான். ஸோ அதை நம்ம 0 லெவலில் கொண்டு வந்துட்டோம், கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான குற்றங்கள் குறைக்கப்பட்டுரும். ஸோ இந்த உறுதிமொழியை நம்மளே ஏற்றுப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.